Good evening, students. Already நம்ம exercise 1.1ல important 2 mark and important 5 marks பார்த்து முடிச்சிட்டோம். சரிங்களா? ஸோ இன்றைக்கி வந்து exercise 1.2 கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஓகே, இதில் important 2 marks அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3 அண்டு important 5 mark வந்து 4th question. ஓகே, ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். லெட் A and B 2 sets கொடுத்துட்டாங்க. And then which of the following are relation from A to B அப்படின்னு ஒரு 4 ரிலேஷன்ஸ் இருக்குது. ரிலேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ரிலேஷன்ஸ்ங்கிறது என்னென்னா சம் ஆர்டர்டு பேர் தான் இருக்கும். அந்த ஆர்டர்டு பேர் வந்து கிவன் A அண்ட் B செட்டுக்கு வந்து கரெக்டாக இருக்குதா, ரிலேட் ஆகுதா அப்படிங்கிறதான் செக் பண்ணணும். எப்படி நமக்கு ஆர்டர்டு பேரில் ஃபர்ஸ்ட் எலமெண்ட் எல்லாமே எதில் இருக்கும்? A செட்டில் இருக்கும். செகண்ட் எலமெண்ட் எல்லாமே B செட்டில் இருக்கும். ஓகே, ஸோ அதுதான் இங்கே கரெக்டாக இருக்குதாங்கிறத வெரிஃபை பண்ணணும். அப்படி இருந்தது அப்படின்னா தட் இஸ் சாட்டிஸ்ஃபைட், தட் செட் இஸ் ரிலேஷன். ஓகே, அதர்வைஸ் இட்ஸ் நாட் அ ரிலேஷன். இங்கே செக் பண்ணுங்கள். 2 இருக்குது, 2 A செட்டில் இருக்குது. பட் 2 ரிலேட்டட் டு 1, அந்த 1 வந்து B செட்டில் இல்லை. ஓகே, அதே போல் 7 A செட்டில் இருக்குது அண்டு இந்த 1 வந்து B செட்டில் இல்லை. ஓகே, ஸோ 2 and 7 are cannot be related to 1. ஓகே, since 1 வந்து எதில் இல்லை? B செட்டில் இல்லை. சரிங்களா? ஓகே, ஸோ R1 is not a relation. செகண்ட் கொஸ்டின். R2 ஈக்குவல் ஒரே ஒரு பேர் தான் இருக்குது, -1, 1. ஸோ A செட்டில் -1 இருக்கான்னு பாருங்கள், இல்லை. ஓகே, அதே போல் 1 வந்து B செட்டில் இல்லை. ஸோ -1 cannot be related to 1. Since -1 and 1 does it belongs to constant set. Okay, -1 does not belongs to A and 1 does not belongs to B. Therefore R2 is not a relation. Okay, and next third question. R3 equal R3ங்கிற ரிலேஷன் செட்டுக்குள்ளே 3 ஆர்டர் பேர்ஸ் இருக்குது. 2, -1, 7, 7, 1, 3. ஓகே, சரி. ஸோ இங்கே பாருங்கள், 2 is related to -1. எஸ், 2 is related to -1. 2 வந்து A செட்டில் இருக்குது, -1 B செட்டில் இருக்குது. அண்டு நெக்ஸ்ட்டு 7, 7 A செட்டில் இருக்குது ஃபர்ஸ்ட் எலமெண்ட். செகண்ட் எலமெண்ட் 7ம் B செட்டில் இருக்குது. அண்டு நெக்ஸ்ட்டு 1, 3 A செட்டில் 1 இருக்குது, B செட்டில் 3 இருக்குது. ஓகே, ஸோ மூணுமே வந்து ரிலேட்டடாக தான் இருக்குது, 3 ஆர்டர் பேர்ஸுமே. ஸோ தேர்ஃபோர் R3 இஸ் அ ரிலேஷன். ஓகே, ஸோ இதில் வந்து 3 செட்டுமே ரிலேஷன், ஆர்டர் பேர் எல்லாமே வந்து ரிலேட்டடாக இருக்கிறதுனால இது ரிலேஷன் தான். இன்கேஸ் ஏதாவது ஒரு 2 செட் வந்து ரிலேட்டடாக இருந்து ஏதாவது ஒரு செட்டு வந்து ரிலேட்டடாக இல்லை அப்படின்னா அதுவும் வந்து நாட் அ ரிலேஷன் சொல்லுவோம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். அனதர் ஒன் எக்ஸாம்பிள். R4 இல்லை 4 ஆர்டர் பேர்ஸ் இருக்குது. 7, -1, 0, 3, 3, 0, 7. இதில் பாருங்கள், 7 is related to -1 and 3 is related to 3. இங்கே 3, இங்கே 3, அது ரிலேட் ஆகுது. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட்டு சின்ஸ் 0, இந்த ஆர்டர் பேர் பாருங்கள் 0, 3. இந்த 0 வந்து A செட்டில் இல்லை. ஓகே, B செட்டில் 3 இருக்குது. பட் அதே போல் இங்கே பாருங்கள் 0, 7, இதில் 0 வந்து A செட்டில் இல்லை. ஸோ அதான் சொல்கிறோம், சின்ஸ் 0 doesn't belongs to A, therefore 0 cannot be related to 3 and 7. Therefore R is not a relation. Okay, புரிஞ்சுதா? And next question, second question. Let A set கொடுத்துட்டாங்க. A set எப்படி இருக்குன்னு பாருங்கள். 1, 2, 3 etc 45 வரைக்கும் இருக்குது. And R be the relation defined as, Rங்கிற ரிலேஷன் செட் எப்படி இருக்குன்னா ஸ்கொயர் ஆஃப் ஏ நம்பர். இந்த A செட்டுக்குள்ளே இருக்கிற ஸ்கொயர் நம்பர்ஸோட ரிலேட்டடாக இருக்குதான். ஓகே, and write R as a subset of A cross A
ஆல்சோ ஃபைண்ட் த டொமைன் அண்டு ரேஞ்ச் ஆஃப் ஆர். ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டினில்? ஏ செட் கொடுத்துருக்காங்க. 1 to 45 நம்பர்ஸ் இருக்குது. அண்ட் அதோட ரிலேஷன் வந்து ஸ்கொயர் ஆஃப் ஏ நம்பராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்டு ஏ கிராஸ் ஏக்கு வந்து அந்த ரிலேஷன் வந்து சப்செட்டாக இருக்கும்னு கொடுத்துருக்காங்க. யூ வாண்ட் டு ஃபைண்ட் அ டொமைன் அண்டு ரேஞ்ச் ஆஃப் ஆர். டொமைனும் ரேஞ்ச் ஆஃப் ஆரும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரிங்களா? சொல்யூஷன் பார்ப்போம். கிவன் ஏ செட் எழுதியாச்சு. ஏ கிராஸ் ஏ செட் எழுதுவோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகே, ஏ கிராஸ் ஏ செட் அப்படின்னா எப்படி இருக்கும்? ஏ கிராஸ் ஏ எப்படி இருக்கும்? அந்த செட்டை அதுக்கே ஆர்டர் பேராக எழுதணும். ஸோ அப்போ 1,1, 1,2, 1,3 அப் டு 1,45 வரைக்கும் எழுதுங்க. அதே போல் செகண்ட் எலமெண்ட்டை வச்சு பேரா 45 வரைக்கும் 2,1, 2,2, 2,3 அப் டு 2,45 அப் டு அதே போல் 3,1, 3,2 தட்ஸ் லைக் அப்படியே நம்ம எழுதும்போது எது வரைக்கும் வரும்? 45,1, 45,2, 45,3 அப் டு 45,45 வரைக்கும் இருக்கும். இது நம்ம ஃபுல்லாக எழுதணும்னு அவசியம் இல்லை. ஒரு 3 லைன்ஸ் மட்டும் இதே போல் எழுதிக்கோங்க. திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் இதை மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆர் இஸ் டிஃபைன்ட் அஸ் ஸ்கொயர் இஸ் ஆஃப் ஏ நம்பர்னு சொல்லியிருக்காங்க. ஆறுங்கிற ரிலேஷன் செட் எப்படி இருக்குமா? ஸ்கொயர் ஆஃப் ஏ நம்பர். ஒரு நம்பர் எடுத்துருக்கோம் அப்படின்னா 1 எடுத்துருக்கோன்னா இங்கே பாருங்கள், ஆர் ரிலேஷன் செட்டை மேக் பண்ணியிருக்கோம். 1 எடுத்துருக்கோன்னா 1ஓட ஸ்கொயரோட அது பேராக இருக்கும். 1 ஸ்கொயர் 1. நெக்ஸ்ட்டு 2 எடுத்துருக்கோம், 2 ஸ்கொயர் 4. 3 எடுத்துருக்கோம், 3 ஸ்கொயர் 9. 4 ஸ்கொயர் 16. நெக்ஸ்ட்டு 5 எடுக்கிறோம், 5 ஸ்கொயர் 25. நெக்ஸ்ட்டு 6 எடுத்துருக்கோம், 6 ஸ்கொயர் 36. இதுக்கடுத்து 7 எடுத்தோன்னா 7 ஸ்கொயர் வந்து 49 வந்துடும். நமக்கு இங்கே ஹையஸ்ட் நம்பரே 45 தான். சரிங்களா? ஸோ அதனால் அது வராது. ஸோ இந்த 6 ஆர்டர்டு பேர்ஸ் தான் ரிலேஷனுக்குள்ளே வரும். ஓகே, சரி. இப்போ நமக்கு எப்படி இருக்கணும்? கொஸ்டின்லேயே கொடுத்துருந்தாங்களே, ஆர் இஸ் எ சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் ஏன்னு இருக்கணும். எஸ், இந்த செகண்டு மார்க் பண்ணிக்கோம்ல, இந்த செகண்ட் செட் வந்து இந்த ஃபர்ஸ்ட் செட்டுக்குள்ளே தான் இருக்கும். இந்த ஆர்டர்டு பேருமே இந்த ஏ கிராஸ் ஏ செட்டுக்குள்ளே இருக்கும். ஸோ ஆர் இஸ் த சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் ஏ. அதுதான் இங்கே ஷார்ட் ஆகிருக்கும், ஆர் சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் ஏ. நெக்ஸ்ட்டு டொமைன் ஆஃப் ஆர். டொமைன்கிறது வேறு ஒன்றும் இல்லை, இந்த ஆர்டர்டு பேரோட ஃபஸ்ட்டு எலமெண்ட்டோட கலெக்ஷன் தான் டொமைன். அண்டு ரேஞ்ச் ஆஃப் ஆருங்கிறது இந்த ஆர்டர்டு பேரோட செகண்ட் எலமெண்ட்ஸ் தான் ரேஞ்ச். ஓகேவா? ஸோ டொமைன்னா என்னது? ஆர்டர்டு பேரோட ஃபர்ஸ்ட் எலமெண்ட் தான் ஆர்டர்டு பேர். ஆர்டர்டு பேரோட ஃபர்ஸ்ட் எலமெண்ட் தான் டொமைன் ஆஃப் ஆர். அண்ட் ரேஞ்ச் ஆஃப் ஆருங்கிறது ஆர்டர்டு பேரோட செகண்ட் எலமெண்ட்ஸ் தான் ரேஞ்ச். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம 1.2ல் 2 இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் பார்த்துருக்கோம். இதில் கம்பல்சரி ஒரு கொஸ்டின் வரும். சரிங்களா? அண்ட் நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஸ்டின் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். ஃபோர்த்து கொஸ்டின் வந்து இம்பார்ட்டன்ட் 5 மார்க். அதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகே, உங்களுக்கு வே ஆஃப் டீச்சிங் வந்து பிடிச்சிருந்தது, புரிஞ்சது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். எது புரியலையோ அதையும் சொல்லுங்கள். உங்களுக்கு தெரியாத கொஸ்டின் ஏதாவது நடத்தணும், மேம் நீங்கள் இந்த மாதிரி ஆர்டராக போகிறத விட எனக்கு ஏதாவது இந்த கொஸ்டினை நடத்துங்க அப்படின்னு சஜஷன் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் அந்த கொஸ்டினை நடத்துகிறேன் நெக்ஸ்ட்டு. ஓகே, தேங்க்யூ.